என்னங்க என்னாச்சு? வயித்து கலக்குதா? வயிறு எரியுது. ஐயோ, அப்ப கொஞ்சம் ஓம தண்ணி எடுத்து. ஓம தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். புண்ணாக்கு எங்க உன் புள்ள? என்னாச்சு? என்ன ஆச்சா? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில போலீஸ்காரையும் அடிச்சு மாமூல் வசூல் பண்ணிருக்கான். பாரு பண்றதெல்லாம் பண்ணி வேட்டி அது எனக்கு தெரியும்டா. வேட்டி இங்கதான் இருக்கு. அவன் பண்ண காரியத்துக்கு என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. என்ன ஐயோ 3 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்து இருந்தேன். இவ்வளவு திட்டு ஏதாவது உரைக்குதா பாரு. திட்டு ஏன் வாய்தான் வலிக்குது. ஏன் திட்டுறீங்க? பின்ன திட்டா யாரு? முதல்ல பசங்களை திட்டுறதை நிறுத்துங்க. எல்லா அப்பாக்களுமே இப்படித்தான். பசங்களை அவங்க போக்குல வளர விடுங்க. கண்டிப்பா நல்லா வருவாங்க. அவரு பெரிய ஐபிஎஸ் ஆனாருன்னா படிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா படிச்சாரு. இவன மாதிரி கண்ட காலி களவாணி பசங்க கூட ஊரை சுத்திக்கிட்டு பிளஸ் 2 4 வருஷம் எழுதல. பிளஸ் 2ல நான் 4 வருஷம் ஃபெயில். நம்ப முடியல. எங்க அப்பா போடா ஞான சூன்யம், உனக்கு படிப்பே வராதுன்னு சொல்லி தலையில தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. படிக்கணும். கஷ்டப்பட்டேன். கண்முழிச்சு படிச்சேன். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நீங்க வாங்கின டிவி தாங்க. நான் டிவியை சொல்ல, உங்க முன்னாடி டிவியில பேசுறாரா அவரை பத்தி சொன்னேன். அவங்க அப்பனுக்கு தோட்டம் துறவு இருக்கு, அதை வச்சு படிச்சிருப்பாரு. ஆனா இவ அப்பனுக்கு என்ன இருக்கு? வெறும் ஓட்ட பாத்திர கடை தான். இனிமே அவன் படிப்புக்கு 5 பைசா செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிடு. யாரு உங்ககிட்ட கேட்டது? எங்க அப்பா கிட்ட இருந்து. என்னது? 5 நயா பைசா கூட நான் வாங்கினது இல்ல. அப்புறம் எப்படி படிச்சேன்? காலேஜ்ல படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல ஆட்டோ ஓட்டினேன். அதுல வர்ற காசுல காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். ஐயோ என்னால முடியல. அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 4 பிள்ளைங்களை பெற்றிருப்ப. நாங்களும் பேரம் பேத்திங்க. எதுக்கு கல்யாணத்தை பசங்க மேல திணிக்கிறீங்க? கல்யாணங்கிறது நீங்க நினைக்கிறது நான் நினைக்கிறது இல்ல, கடவுள் நினைக்கணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பா. என்னோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கா. இதோ காயத்ரி. அவளை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில நடந்துச்சு. இந்த ப்ரோகிராம பார்த்ததுக்கு அப்புறமாவது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை திட்டாம அவங்க போக்குல வளர விடுவீங்கன்னு நம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம். ப்ரோகிராம் முடிஞ்சிச்சு. திட்டுற வேலை எல்லாம் விட்டுட்டு எங்க ஆள் படிச்ச காலேஜ்ல சீட் வாங்குற வழியை பாருங்க. நிக்க சொல்லி அவரை. நின்னாச்சு. அவரை மாதிரி ஐபிஎஸ் ஆகுறது இருக்கட்டும், அவரை மாதிரி பிள்ளையார கும்பிடுறது இருக்கட்டும். இந்த வருஷம் பிளஸ் 2ல கோட்டை விட்டாருன்னா மூஞ்சி எங்க கொண்டு வச்சுப்பாங்க. போதும் திரும்ப. கழுத்து வலிக்க போடும். 3 சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ண வச்சுட்டேன். இன்னும் 3 தானே. அதுக்கு ஏன் இப்படி 4 வருஷமா இழுத்தடிக்கிற? என்ன நாங்க அடிக்கடி இப்படிதான். கிளம்பு. இன்னும் 2 நாள் ரிசல்ட். இந்த வருஷமும் பாஸ் பண்ணலன்னு வை, உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஊருக்கே தெரியும். ரவி படிக்கலன்னு எவனும் சொல்ல மாட்டான். உனக்கு பவர் இல்லன்றவாங்க பாத்துக்க. கணேசா கூப்பிட்டியா? ரவே மாப்ள சுகங்க பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான்டா. என்னடா நீயே வந்து அவன் பண்ற அராலிய பாரு. எப்படி எல்லாம் இருந்தோம். என்னடா சுகு, சைடு டிஷ்லாம் புதுசா இருக்குது. சைடு டிஷ் ஆடாது. பூச்சி மருந்து. இது எலி மருந்துடா. இது என்ன புதினா சட்னி நினைச்சியா? அரளி வந்து அரைச்சு வச்சிருக்கேன்டா. 2 மிக்ஸ் பண்ணா போட்டு போக வேண்டியதா. இத தானல 3 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. செஞ்சு காட்டணும். சும்மா இருக்கனே, அவன வித்தையா காட்டிட்டு இருக்கான். சரிடா மாப்ள, எதுக்கு இந்த முடிவு? தெரியாதலடா. நான் சாந்தி லவ் பண்ற கூட தெரியாதா? தெரியும். அவளுக்கு காலையில 9 மணிக்கு கல்யாணம்டா. அப்படியா? தெரியல மாப்ள. நமக்கெல்லாம் அவங்க அப்பா பத்திரிக்கை வைக்கல. ஆனா அவனுக்கு மட்டும் வச்சிருக்கான் பாத்தியா? நான் போயிட்டா சாந்தி மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? அவள் இதே மாதிரி ஏதாச்சும் குடிச்சிட்டு போட்டுட்டு போயிடுவாடா. அப்ப சொர்க்கத்தில் தான் கல்யாணம் சொல்லு. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்த என்ன பிரயோஜனம்? இதே எங்க அப்பனா தந்தா அப்படி விட்டுருப்பாங்களா? என்ன இப்போ விஷம் குடிக்கிறாரா? விஷம். நாளைக்கு கல்யாணம் நடக்கும். அவங்க அப்பனே உன் காலில் வந்து விழுந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளன்னு கெஞ்சுவான். எப்படி அப்படி சாப்பிட்டுதான் போகணும். போய் உட்காருங்க. முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிட்டு இருக்கு. மாப்பிளையும் பொண்ணு ரெடி ஆயிட்டாலும் பாருங்க. நாராயணாய நமஹ வாசுதேவாய தீமஹ தன்னோ விஷ்ணு பிரமோதபதே. என்ன மாப்பிள்ள பொண்ணு தூக்கலாமா? பின்ன மாப்பிளையை கூப்பிடுங்க. ஐயோ மாப்பிளை காணுங்க. என்னது மாப்பிளை காணுமாமா? என்னது மாப்பிளை காணுமா? எப்பா நல்லா தேடி பாத்தீங்களாப்பா? அட எல்லா இடத்துலயும் தேடாச்சுங்க. மாப்பிளை மண்டபத்துல இல்லீங்க. இந்த லெட்டரை கொடுத்துட்ட. யோ நிறுத்திங்க, சண்டை போட்டு. அந்த பையன் தான் லெட்டர் கொண்டு வரான். யாரா கொடுத்தா? உங்கள மாதிரி Dress போட்டு வரல. அவன் கொடுத்தாரு. மாட்டி விட்டானே. நீ போடா.
என்னது மாப்பிள்ள ஓடி போயிட்டாரா? படிக்கவே இல்ல அதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. சரி, இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தன் லெட்டர் கொண்டாந்து கொடுத்தா என்னவா இருக்கும் மேட்ரு? அன்புள்ள அப்பாவிற்கு உங்கள் அருமை மகன் கதிரேசன் எழுதி கொள்வது. நான் கற்பகம் என்ற பெண்ணை காதலித்தேன். அதை பலமுறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எங்கள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த திருமணத்தில் எனக்கு சற்றும் விருப்பமில்லை. ஆகையால் நான் என் காதலியுடன் இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்திற்கு செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். கேட்டீங்களா? இந்த மாப்பிள்ள கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டாரா? ஓடி போயிட்டாரா? அட பாவீங்களா, யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துல நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. ஐயோ காப்பாத்துங்க. சத்தம் போட்ட மாப்பிள்ள ஓடி போயிட்டோம். வாழ்க்கை இந்த மாதிரி ஆயி போச்சு. உனக்கு மயக்கம் வரல? என்ன மயங்கு மயங்கு. ஐயோ கல்யாண பொண்ணு மயக்கம் வந்துருச்சு. பிடிங்க பிடிங்க பிடிங்க. இனிமே இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா? எப்படி கட்டுவா? இங்க இருக்கிறவங்க யாரா பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணதான் உண்டு. அது எப்படிப்பா கத்திரிக்காய் வியாபாரம் அது ஒண்ணு சொத்தம் என்ன மாத்துறதுக்கா? அப்படியே நடந்தாலும் அந்த அளவு பெரிய மனுஷங்க யாருக்கு இருக்கு? நடக்காதுயா நடக்காது. ஏன் நடக்காது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் கிடையாது. இவர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? பூதேவி உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் பில்டப் பண்ணு. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் என்ன இருக்கு? என்னை தாலி கட்ட சொன்ன அப்படியா? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது சார். நீதான் மாப்பிள்ள பில்டப் பண்ண. இங்க பாரியா, கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். அந்த பொண்ணோட மூஞ்ச பாருங்க சார். நீங்க தான் சார் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கங்க சார். நீங்க மூஞ்சி பாரு, முதுகு பாரு. கல்யாணம் பண்ணிக்க முடியாதியா? தம்பி நானும் பாத்துட்டே இருக்கேன். எவ்வளவு நேரம் நீ வாட்டுக்கு யார் யார் பேசிட்டு இருக்கா? அந்த தம்பி எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட ஈவரக்கெல்லாம் பேசியப்பா. தம்பி இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுறீல. நீங்க அவ அண்ணனா? என்ன இப்படி கேட்டு விட்டீங்க? கூட பிறந்தாதா அண்ணனா? ஐயோ குத்துக்கால் மாதிரி நிக்கையா. அங்க பாரியா, அந்த தம்பி யாரு வந்த பிள்ளையோ உன் பொண்ணுக்காக போராடிட்டு இருக்காரு. நீ செக்கு மாதிரி நிக்கையா. போய் அந்த பையன் கால வந்து உன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லுங்க. பரிசு கையில் விழுந்தாலும் கால் விழுந்தாலும் ஆகிற காரியம் இல்ல. அட விடுமா, சும்மா சும்மா அவரை தொலை பண்றீங்க. அந்த பொண்ணு என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற கொசுவ அடிங்கடா. அவன் தான் ஒத்துக்கிட்டால. ஆமாப்பா, டபுள் ஓகே.